அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு, ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும், பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்கி, சனீஸ்வரனுடைய கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர். ரிஷபராசி நேயர்களுக்கு 29/3/2025 சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அடுத்து குரு பயிற்சி. இந்த 3 ராஜ கிரகங்களில் உங்களுக்கு மகத்தானாக இருக்கிறது சனீஸ்வரன் தான். அப்போ சனீஸ்வரனுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில், ஏன்னா உங்கள் வீட்டில் குரு இருந்திருக்காரு, உங்கள் வீட்டில் குரு இருந்து என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ணாரா? எதுவும் பண்ணலை. இல்லை சார், இல்லைங்க ஐயா, இல்லைங்க சாமி, எதுவுமே எனக்கு கொடுக்கல, அப்படித்தான் நீங்கள் சொல்கிறீங்க. எதையும் நீங்கள் கொடுக்கல தான் சொல்கிறீங்க. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக ஒரு நல்லதை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சனிப்பயிற்சியில் ரிஷபராசி நேயர்களுக்கு தர்ம கர்மாதிபதி என்ற பட்டத்தை கொடுப்பார். தர்ம கர்மாதி என்ற பயன்பாட்டுக்கு வரும். தர்ம கர்மாதி மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். போதுமா? இதுதான் ரிஷபராசி. மறக்காமல் செய்யுங்க, மறந்துடாதீங்க. வரும்போது பயன்படுத்தி கொள்ளும், வரும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரிஷபராசி நேயர்கள். அப்போ தான் உங்களுடைய இந்த வரக்கூடிய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். உங்கள் தசாபத்தை மட்டும் தயவு செய்து பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபத்தி ராகு சந்திரன் சம்பந்தப்பட்டது, சூரியன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டது, புதன் குரு சம்பந்தப்பட்ட தசாபத்திகள், உங்கள் லக்னங்கள், அது தர்ம ராசியா, கர்ம ராசியா, காம ராசியா, பார்த்தீங்களா? தர்மம், கர்மம், காமம் எல்லாம் இருக்குது. நல்லது கெட்டது எல்லாம் நமது உடலில் தான் இருக்குது. அதை சீராக பயன்படுத்தி கொள்வது, சிந்தனையை புகுத்தி கொள்வது நம்மளது கடமை. இல்லைன்னா மடமை ஆகிவிடும். அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025 ஒரு அளவற்ற ஒரு நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வழக்கம் போல் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு வழக்கம் போல் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு பண்ணுறாதீங்க. குறிப்பாக பிரதோஷ வழிபாட்டில் எல்லாருமே பாலாபிஷேகம் பண்ணுற கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்க. கொஞ்சம் மாவு அரைச்சி கொண்டு போங்க. நல்ல மாவு கொண்டு போய் கொடுங்க. கடனுக்கு மாவு ரொம்ப முக்கியமான பொருள். தினமாவு, தேனும் தினமாவுன்னு அதுக்கு தான் பழமொழியே சொல்கிறாங்க. தேனு தினமாவு. அதே மாதிரி உங்களுக்கு கருந்திராட்சை நல்லா பிழிஞ்சு அபிஷேகம் பண்ணுங்க. கருந்திராட்சை சாரில் பண்ணுங்க. ஏன்னா சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் கருந்திராட்சைக்கு நிறைய உண்டு. கருங்குவளை மலர், சங்குப்பூ, இது அத்தனையும் அவருக்கு செய்யக்கூடிய, நிச்சயமாக அவருக்கு வணங்கக்கூடிய, அவருடைய திருவடிக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய மலர்களாகட்டும். எனவே கண்டிப்பாக இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.